ஆமா. எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு எக்கோ எல்லாம் வந்துச்சு. எனக்கே பயமாயிடுச்சு. அ அ சத்தியமா சொல்றேன், எனக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கு. என்னன்னா, எல்லாரும் ரொம்ப அழகா எனக்கு தமிழ் ரொம்ப புடிக்கும். நான் எப்பவுமே அத சொல்லியிருக்கேன். ஆனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் நெறைய இது இது நான் கேட்கிற தமிழ் இல்லையே, வேற மாதிரி எல்லாரும் பேசுறாங்களே, ரொம்ப பொயட்டிக்கா, ரொம்ப அழகா எல்லாரும் தமிழ் பேசிட்டு இருந்தாங்க. நான் கேரளா மலையாளி குட்டி. ஸோ என்னோட தமிழ் ரொம்ப கிராமர் மிஸ்டேக் தப்பு தப்பா நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இங்க எல்லாரும் பேசுனதுக்கு கண்ணு படாம இருக்கிறதுக்கு என் தமிழ்னு நினைச்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்காதுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இங்க வந்ததுக்கு, இந்த சின்ன படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு, எங்களெல்லாம் பாக்குறதுக்கு நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம இங்க நாங்களே சப்போர்ட் வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. குட்டி படமா நல்ல கண்டென்ட்னு பார்த்து நிறைய பேர் படம் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில நல்ல படம்னு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் எனக்கு இந்த கதை ரொம்ப முன்னாடியே, ஷூட்டுக்கே ரொம்ப முன்னாடி எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அப்பவே நான் வந்து தமயந்தி இது எப்ப பண்றதுனாலும் கூப்பிட்டுக்கோங்க, நம்ம டேட் மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் அப்போ மலையாளத்துல நிறைய படம் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் வந்து சொன்னாங்க. ஸோ தமயந்தி அது கரெக்டா மைண்ட்ல வச்சு படம் பண்ணும்போது என்னையே கூப்பிட்டு, இந்த கதை தான் அதுக்கு ரீசன். எனக்கு தமயந்திய தெரியாது, முன்னாடி எதுவுமே தெரியாது தமயந்தியோட ஒர்க் எதுவுமே. பட் இந்த கதை கேட்டு பிடிச்சு, இந்த கண்டென்ட் பேசப்பட வேண்டியது, இந்த கண்டென்ட் எனக்கு எல்லா மக்கள் கிட்டும் போய் சேரணும்னு எனக்கு ஜெனுவினா என் உள்ள இருந்து ஃபீல் பண்ணதுனால நான் இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சது. அதுக்கப்புறம் எனக்கு தமயந்தி கூட பேச பேச அவரோட லைஃப் பெர்ஸ்பெக்டிவா இருக்கட்டும், அவங்க ஃபிலிமை பாக்குற விதமாகட்டும், அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், எல்லாமே நான் ரொம்ப அட்மிரேஷன்ல பார்த்துட்டே இருந்தது. அது ஒரு பெரிய ரீசன் இந்த படத்துக்கு. அண்ட் ஜெசு சார், எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் இன்னைக்குதான் ப்ரொடியூசரை பாக்குறது ஃபர்ஸ்ட் டைம். போன்ல மெசேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் திங்க் நாங்க பேசினது கூட இல்லைன்னு, வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டைரக்டரை பார்க்காம கமிட் பண்றதுக்கும், அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன படம், இந்த பெரிய கண்டென்ட் பேசப்படணும், இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணணும், உமன் கேரக்டர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் நம்ம ஃபண்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் சார் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பா ஜே ஸ்டுடியோஸ் இங்க நிறைய படங்கள், நல்ல படங்கள் தமிழ் சினிமாக்கும், அண்ட் சார் மலையாளம் சினிமா பத்தி கூட யோசிங்க சார். தமிழ் மலையாளம் எல்லா சினிமாலும் சார் வரும்னு நான் ப்ரே பண்றேன். அண்ட் ஐ எம் விஷிங் ஹிம் அண்ட் மை டீம் எல்லாருமே, ஆக்டர்ஸ் ஸ்வாகதா, ஐசக் சார், லிங்கேஷ், காயத்ரி, எல்லாரும் ரொம்ப நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி. பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணி, இங்க எல்லாம் நம்ம டிராவல் பண்ணி, we never felt like ஒரு ஷூட்டிங் செட்ல எல்லாரும் ஒர்க் பண்றதுன்னு. அந்த வீட்ல அந்த கேரக்டர்ஸ் மாதிரி அந்த வீட்ல வாழ்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எவ்ரி ஒன் அவ்வளோ பெரிய டீம் அந்த மாதிரி எல்லாம் நாங்க ஷூட் பண்ணல. ஸோ இருக்கிற நாங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸா, மியூச்சுவலா அங்கங்க ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணி இருந்தது. ஸோ அது எதுவுமே நான் மறக்க மாட்டேன். பட் அந்த அட்வைஸ் நான் மறந்தது. தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. அண்ட் கார்த்திக் சார் எப்பவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, என்ன சொல்றது, ஆக்டிவா சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ சார் கேமரா பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜி தான் கேமரா முன்னாடி நிக்கிறது. பிகாஸ் அங்க ஃபுல்லா சார்ஜ்டா எப்போ இப்படியே இருப்பாங்க. சும்மா நின்னதே நம்ம பார்த்தது கிடையாது. ஆல்வேஸ் இப்படி 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 இருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி நமக்கு எல்லாருக்கும் பாஸ் பண்ணி இருக்கு சார். அண்ட் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறத விட அழகான ஃப்ரேம்ஸ், இப்போ ட்ரெய்லர்ல எல்லாம் பார்க்கும்போது, இப்போ பிக் ஸ்கிரீன்ல எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அழகா, நல்லா உங்களுக்கே தெரியும். அண்ட் ஸோ ரொம்ப அழகான, ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் நிறைய இருக்காங்க படத்துல. அண்ட் கன்வே பண்ண வேண்டிய விஷயம் அழகா கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் எடிட்டர் சார், பிரவீன் சார், நாங்கெல்லாம் எவ்வளவு குட்டி குட்டி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கட் பண்ணி எங்க 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 மேட்ச் பண்ணி பிளேஸ் பண்ணோம், அதெல்லாம் கரெக்டா நல்லா அழகா காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜஸ்டின் சார், இட்ஸ் யோர் டே, ஆடியோ லான்ச். அண்ட் லிரிக்ஸா இருந்தாலும் ராஜேஷ் சார் அண்ட் தமேன் டீ மேம் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இப்பதான் பாட்டு நோட்டீஸ் பண்ணது. நான் முன்னாடி கேட்டிருக்கேன், பட் இப்ப நோட்டீஸ் பண்ணப்ப நான் ஏன் இது முன்னாடி ரீல் பண்ணலன்னு இப்பதான் யோசிச்சது. ஸோ நெக்ஸ்ட் டேஸ் அதுதான் முதல் வேலை. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இமோஷனலாவும் மியூசிக்கலாவும் எங்கேயோ நமக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த மியூசிக்ல, அந்த படத்துல எனக்கு ஒரு பார்ட்டாக முடிஞ்சது. ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் ஐ திங்க் நம்ம காஸ்டியூம் மேக்கப் டீம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
இந்த கேரக்டரா மாத்துறதுக்கு காஸ்டியூம் மேக்கப் எல்லாமே சேர்ந்து எனக்கு எனக்கு அந்த சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் எனர்ஜி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஆல். அண்ட் நீங்க எல்லாரும் நான் எப்பவும் சொல்ற மாதிரி இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி இருந்தது என்னோட கரியர்ல உங்க சப்போர்ட்னால தான் எனக்கு மறுபடியும் தமிழ் சினிமாக்கு வர முடிஞ்சது. ஐ ஹோப் அந்த சப்போர்ட் இனியும் இருக்கும். நான் எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள், நல்ல கண்டென்ட் பேசப்படுற படம், நீங்க ஆஸ் அ மீடியா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்க சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் இன்னும் நிறைய கண்டென்ட்ஃபுல்லான நல்ல சினிமா எடுத்து வரும். ஸோ அதனால உங்க சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அது இருக்கும் எங்க கூடன்னு ஐம் எக்ஸ்பெக்டிங். அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் நிறைய 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 ஸ்னேகம். தேங்க்யூ. அண்ட் கவிதா ரொம்ப நல்லா அழகா பேசுறீங்க. தேங்க்யூ. நான் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க, நீங்க ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்க. சேர் போட்டு கொண்டு போனா வாட் இஸ் திஸ்? தேங்க்யூ. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஆடியோ லான்ச் நடக்கின்றது. ஒரு நல்ல நல்ல மாலை, ஒரு வெக்கைக்கும் இந்த குளிருக்கும் நடுவில் உள்ள ஒரு மாலை. அதில் இந்த ஆய கலைகள் 64, அதில் அநேக கலைகள் தெரிந்தவர் என் அக்காவும் இந்த படத்தின் இயக்குனருமான தமயந்தி அவர்கள். ஓவியமும் ஊறுகாய் போடுவதும் என்ன ஒன்று தாரதமியம் இல்லாமல் வெவ்வேறு திசைகளில் போயிட்டு செய்யக்கூடியவர்கள். ஆனால் பல காரியம் செஞ்சால் அது சரியா வராது அப்படிங்கிற ஒரு பொது கருத்து ஒன்று உண்டு. ஆனால் எந்த காரியம் செய்தாலும் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத தமயந்தி அவர்களிடம் பார்த்து நான் பல சந்தர்ப்பங்களில் வியந்தது உண்டு. அதாவது அவர்களோடு கூடிய வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவங்க வேலை பார்ப்பதை நான் பார்க்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாமே அது முழுக்க கரெக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய கச்சித விருப்பம் என்னை எப்பொழுதும் கவர்ந்தே வந்திருக்கிறது. நமக்கும் கச்சிதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னொரு ஆள் ரொம்ப கச்சிதமா இருந்தாங்கன்னா ஒரு பெரிய மரியாதை வரும் அல்லவா? அந்த மரியாதை இந்த ஓவியர்னு சொல்லிட்டேன்ல, ஒரு 5 வரியில ஒரு சின்ன கதையை சொல்லிடலாம்னு பாக்குறேன். ஒரு பெரிய நாடு, பெரிய தேவாலயம், அந்த ஒரு ஓவியர், இந்த கதையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஓவியர் பேர் எனக்கு தெரியல, இருந்தாலும் அந்த ஓவியர் பேர் கடைசியில தமயந்தின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு 60 அடி உயரம் 70 அடி உயரத்துல இருக்கு. அதுல எல்லாம் அந்த தேவாலயத்துல பல விதமான ஓவியங்கள், அந்த ஆலயத்தினுடைய அந்த புராண கதைகளினுடைய ஓவியங்களை வரைகிறான். பல நாட்டு மந்திரிகளும் மன்னர்களும் குவிய போறானுங்க. நாளைக்கு திறப்பு விழா அப்படிங்கிற பொழுது ஓடி போய் இந்த ஓவியர் அவங்க பெரிய பெரிய தலைமைச் செயலாளரை சந்திக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் தள்ளி போட முடியுமாங்கிறான். ஆனா நடக்கிற காரியமா? எத்தனை பேர் வந்துட்டாங்க, விருந்தாளிகள் வந்துட்டாங்க, பார்த்தே தீரணுங்கிறப்ப இல்ல, ஒரே ஒரு ஓவியத்தை மட்டும் திருத்திக்கிறேன், அது காயறதுக்கு 2 நாளாக 2 நாள் கழிச்சு வைங்க. எங்கேயா ஓவியம் இருக்குன்னா அந்த மூலையில கையை காமிச்சிருக்கான், கண்ணே தெரியல. அந்த விதானம்னு சொல்லுவான்ல, ரூஃபே தெரியலையா, அங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னா யாருக்கும் தெரியாத பண்ணவன்னு அந்த ஓவியம் சொன்னா எனக்கு தெரியும்னு சொன்னான். இதை நான் போற போக்குள்ள சொன்னா கூட இதை படிக்கும்போது எனக்கு கண் கொஞ்சம் அப்படியே கலங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணி விட்டது. என்னைக்காவது எப்பயாவது ஏதாவது ஒரு வவ்வால் கூட அதை பாத்துரும்ல, பறந்து போகும்போது அங்க ஒரு தப்பு இருக்கு, அதை திருத்துவேங்கிறது இருக்குல்ல. அதனால அந்த ஓவியருக்கு தமயந்தினோட பேர் வச்சிடலாம். இந்த இதுல எனக்கு இந்த படம் பார்த்த பிறகு இந்த படத்தோடு பல விஷயங்களில் எனக்கு தொடர்பு ஏற்படும். பார்ப்பதற்கு முன்னால் எனக்கு 2 தொடர்பு. ஒன்று இயக்குனர் தமயந்தி, இன்னொன்று இசையமைப்பாளர் ஜஸ்டின். அதுல ஜஸ்டின் நம்ம சொன்னோம்னா பிரச்சனை இல்லாம போயிரும் பாத்தீங்களா? அதை பின்னால் அந்த பேரை பார்த்துட்டு நான் கரெக்டா சொல்லுவேன். அதுல அந்த பெர்ஃபெக்ஷன் எல்லாத்துலயுமே தெரிகிற பொழுது நமக்கு குறைந்தபட்சமாக ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிலிம் கிடைக்கும், அதை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில் எங்கெங்கெல்லாம் நாம் ஈடுபடுகிறோம், எங்கெல்லாம் விலகுகிறோம், ஒருவேளை விலகுவதாக இருந்தால் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் நானும் படம் பார்க்க அவளோடு காத்திருக்கிறேன். எனக்கு இதில் ஒரு ஓரமாக அணில் மாதிரின்னு எல்லாம் சொல்லிடக்கூடாதோ, சொல்லுவோமே, இப்போ என்ன ஆயிரப்போது, எவ்வளவோ சொல்றோம். அணில் மாதிரி ஒரு ஓரத்தில் மணலை சுமந்து சொல்லும் வாய்ப்பு எனக்கும் கொடுத்ததற்கு இயக்குனருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளருக்கு என்னுடைய நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த மாதிரி நம்ம எடிட்டர் கேட்டுக்கொண்டதை போல இந்த மாதிரி சின்ன சின்ன படமா நல்ல நல்ல படமா நிறைய வரட்டும். அதற்கு ஜேஎஸ் ஸ்டுடியோஸ் ஒரு தொடர்ந்து இதில் இயங்க வேண்டும் என்று வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நான் வளர்ந்துருக்கேன். நீங்க பெரும்பாலான தமிழ் சினிமாக்கள்ல ஆண்கள் மீசையெல்லாம் முறுக்கிட்டு வெட்டருவா எடுத்துட்டு நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. உண்மை அதுவல்ல. இன்னைக்கு கவினா இருக்கட்டும், இன்னைக்கு தொடர்ந்து ரத்தன்யாக்கள் எல்லோரும் மரணிப்பதற்கு பின்னால் ஒரு சின்ன சமூக சூழ்ச்சி இருக்கு.
அது ரொம்ப அமைதியா இருக்கு. நீங்க எந்த பெண்ணையும் எப்போதுமே சாதி அடையாளத்தோட பார்க்கவே மாட்டீங்க. ஆனா பெண்கள் ஒரு குடும்ப அமைப்புல நிறைய சாதி அதிகாரத்தை கையில உள்ளவங்களா தான் இருக்காங்க. அவங்க படிச்சவங்களா இருக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, கல்வி வந்து எங்க ஊர மீட்டெடுத்துரும் அப்படின்னு நெனச்சோம். ஆனா கல்வி மீட்டெடுக்கல. நல்லா சம்பாதிக்கிற கவின் வெட்டப்பட்டான். இதுதான் எங்க ஊருடைய நிலைமை வந்து அப்படிதான் இருக்கு. அப்போ என் வாழ்க்கையில எப்படி நான் என்னுடைய தேர்வை நிராகரித்து என் வாழ்க்கை பல்வேறு திசைகள்ல போனோம். நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம் இல்லையா, ஒரு பெண்ணா நம்ம வாழ்க்கை இப்படித்தான் போகணும்னு சொல்லிட்டு அது கலைச்சு போடும் பொழுது சீட்டுக்கட்டு மாதிரி கலையும் போது வாழ்க்கை நம்மளை கையை பிடிச்சி கூட்டிட்டு போகும். நமக்கு வேற வழி இருக்காது. நம்ம அது பின்னாடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஆனால் திரும்ப வாழ்க்கை எதை நோக்கி உங்களை நீங்க நேசிக்கிறீங்களோ அதை நோக்கி எடுத்துட்டு போகும். ஒரு பெண் தமிழ் சினிமால நிறைய வந்திருக்கு ஆண்கள் பார்வையில பெண்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெண்களுடைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கா ஆத்மார்த்தமா, உண்மையா, அவங்க என்ன நேசிக்கிறாங்க, அவங்க என்ன வந்து தேர்வு செஞ்சதை விரும்புறாங்க, அவங்க என்ன சாப்பிட விரும்புறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து இருக்குதா அப்படின்னா நான் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப ஆத்மார்த்தமா ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகள்ல இது ஒன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என் வாழ்க்கை சார்ந்த கதை. இதுல போலித்தனம் இல்லை. இதுல வந்து உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லை. இதுல ஆண்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா லிங்கேஷ்க்கும் ஐசக்குக்கும் நிறைய காதல் காட்சிகள் இருக்கு இதுல. அப்புறம் இந்த குரூ ஃபுல்லாவே நான் வந்து நன்றி சொல்லணும். மீரா வந்து எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்தவர். அது நான் எப்பவுமே என் மனசுல வந்து சுமந்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் அவர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவர் வந்து இருக்கிறாரு. மித்ரன் சார், அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர். அவர் வந்து அவருடைய கலைத்திறமையை நான் அப்படியே ஆன்னு பார்த்துருக்கேன். நிறைய கற்றுருக்கேன் அவர்கிட்ட. அவர் என் கூடவே வந்து டிராவல் பண்ணார். மனிதர்கள் நம் கூட உடன் இருத்தல் தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பலம். அதிஷா சொன்ன மாதிரி தம்பிகள் நிறைய உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு. அங்கே ஆனந்த், பிரகதீஷ், சுற்றி 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 தம்பி தான், லிங்கேஷ், எல்லாருமே வந்து என்னென்னா ஆண்பால் பெண்பால்னு விகடனில் நான் எழுதியதை வாசித்து எனக்கு முதல் கால் அதிஷாட்டம் தான் வந்தது. அது அவன் மறந்துருக்கிறானா இல்லையான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உண்மையாக பகிரும் பொழுது அதில் உள்ள வலியும் வேதனையும் சார்ந்து அடுத்த ஒரு பெண்ணிற்கோ அடுத்த ஒரு ஆணிற்கோ, நான் ஜெண்டர் டிஃப்ரென்ஸில் கொண்டு வரல, யாருக்கும் இந்த வழியை நீங்கள் எப்போதும் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நான் அங்கிருந்து வந்தவள். நீங்கள் எல்லாம் கேமராவோட உட்காந்துருக்கீங்கல்ல, அங்கேருந்து நான் வந்திருக்கேன். பேட்டிக்காக இருந்திருக்கேன். என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்காகவும் நான் இருந்திருக்கேன். என்னோட இது சின்ன படம்னு நான் சொல்ல மாட்டேன், சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம். நீங்கள் இந்த ஃப்ரேம்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருமே எல்லாருடைய உழைப்பு, ஜஸ்டினோட உழைப்பு, பிரவீனோட உழைப்பு, ரமேஷ் வைத்தியா அவர் பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எப்படி குத்தாட்டம் போடுவாரோ அதே மாதிரி இருக்கும் அந்த பாட்டெலாம். நிவாஸ் அப்படி ஆத்மார்த்தமாக எழுதியிருக்கிறாரு. மருது சார், நான் 14 வயசில் முதல்ல விகடனில் கதை எழுதினதுலேருந்து என்னோட ஒவ்வொரு அட்டைப்படமும் போன அட்டைப்படம் வரைக்கும் அவர் தான் போட்டிருக்காரு. அப்படி தொடர்ந்து பயணிக்கிற ஒரு மனிதர்கள் தான் எனக்கு பயங்கர பலம். நான் வந்து இழப்புகளை குறித்து எதுவுமே பேச விரும்பலை. இதெல்லாம் இந்த இழப்புகள் எல்லாம் சந்திக்கும் போது இந்த மனிதர்களை எல்லாம் எனக்கு வாழ்க்கை வந்து தந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் ப்ரெஸ்ல இருந்திருக்கேன். நான் ப்ரெஸ்ஸை ரொம்ப நம்புறேங்க. இந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் வந்து என்னை பார்க்கவே இல்லை. அவருக்கு நான் யாருன்னு தெரியாது. என்னோட எழுத்துக்கள் வேணா பரிச்சயமா இருக்கும். அவர் ஒரு ஃபோன்ல ஒரு கதை சொன்னதை வச்சு என்னை நம்பி ஒரு பணம் முதலீடு பண்றாருன்னா நான் அவருக்கு 200% உண்மையா இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு வேற எதுவுமே கண்ணில் படாது. படப்பிடிப்பு தளத்துல இந்த படத்தை முடிக்கணும், 28 நாள்ல முடிக்கணும், 26 நாள் நம்ம எல்லாரும் ஷூட்டு, 2 நாள் தனியா ஹெலிகேம் ஷூட்டு. நான், கார்த்திக், அப்புறம் மிஷ்கினோட ஆண்டனின்னு ஒரு ஹெலிகேம் ஆப்ரேட்டர், 3 பேரும் தனியா கேமரால போய் நாங்க எடுத்திருக்கோம். இது எல்லாமே தான் எனக்கு மனசுல இருந்ததை தவிர வேற எதுவுமே அந்த 28 நாள் 30 நாள் எனக்கு கண்ணிலேயே தெரியல. ஆனா இந்த படத்தை இப்ப நாங்க உங்க கையில கொடுக்குறோம். நீங்க என்ன உங்கள ஒருத்தியா நினைச்சு இந்த படத்தை எடுத்துட்டு பலமா போகக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு, நான் நம்புறேன். நீங்க தான் இது கூட துணை நிற்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனிருத்தல் தான் மிகப்பெரிய பலம். இந்த மாதிரியான படைப்புகள்ல கலை ரீதியாக நம்மளுடைய பெண்கள் வாழ்க்கையில அரசியலை நாம பேசினாதான் சமூகத்துல அது பிரதிபலிக்கும்னு நான் ரொம்ப, இன்னைக்கு பிரதிபலிக்குமா நாளைக்கு பிரதிபலிக்குமான்லாம் தெரியாது, ஆனா பிரதிபலிக்கும் கண்டிப்பா.
அடுத்த திருநெல்வேலிலேருந்தோ தெற்கு பகுதிகளிலேருந்தோ படம் எடுக்க வரக்கூடிய தமயந்திகள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு படத்தை எடுப்பாங்க. நன்றி, வணக்கம். ஆல்ரெடி எல்லோரும் பேசிட்டாங்க. நான் ஆக்சுவலாக வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் ஒரு கிட்ட ஒரு 3 பேர், இந்த மேடையில் இருக்கிற 3 பேர் வேறு வேறு தளத்தில் நான் ஒன்றா எல்லாரையும் ஒன்றா பார்க்குறேன். வந்து ஒருத்தர் அறிமுகம் இல்லாமல் நான் வேறு வேறு பகுதியில் பார்த்தேன். 3 பேரையும் வாழ்த்துவதற்காக தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, தமயந்தி வந்து ஆஸ் அ ரைட்டர் நான் வந்து நவீன ஓவியங்களை வெளியே கேலரி ஆர்ட் அந்த ஆக்டிவிட்டியில் இதிலேருந்து வார பத்திரிகைகளுக்குள்ளே நவீன ஓவியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு இயக்கமாக ஆதிமூலம் மூத்த ஓவியர் ஆதிமூலம் நான் எல்லாம் சேர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் மேகசினுக்குள்ளும் அதை பண்ணணும்னு வர ஆரம்பித்த காலத்திலேயே பல எழுத்தாளருடைய கதைகளுக்கு சித்திரம் வரைகிறதுக்குமான ஒரு நேரமும் வந்தது. அப்படியான ஒரு மூமெண்ட் மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம். அந்த காலகட்டத்தில் பல்வேறு, அதாவது என்ன சொல்கிறேங்க, ஒரு ரெகுலர் ஏற்கனவே இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு கான்டெம்பரரி ஸ்பிரிட்டோட இருக்கிற ட்ராயிங்கை வந்து பத்திரிகைகளும் அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களாக வந்தவங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க, சிறு பத்திரிகையில் இருந்தவங்க பத்திரிகைகளில் மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகளில் வந்தவங்களும் அதை அடையாளமாக எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி வந்ததில் இது கனெக்ட் ஆனது. அப்போ வந்து எந்த ஓவியத்தோட எந்த ஷார்ட் ஸ்டோரி வருது இதெல்லாம் வந்து பீப்புள் கவனிச்சுட்டே வராங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்த கதைகளில் நாங்கள்லாம் சிலாகிச்சோ அல்லது பிகினராக வந்து எழுதுகிறவங்கள சீனியர் மோஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் தாண்டி யங் ரைட்டர்ஸ் எழுதுறதுல ரொம்ப ஷார்ப்பாக அப்பயே நான் வந்து இந்த தமயந்தியை முதல்ல நான் என்கவுண்டர் பண்ணேன். ஆக்சுவலாக பத்திரிகை எங்களுக்கு வந்து சில நேரங்களில் அப்படி வர்ற கத்திரிகள் சில கதைகள் பனிஷ்மெண்ட்டாக கூட இருக்கும். சில நேரங்களில் ஆக்சுவலாக சில பேரை நாங்கள் வந்து கதைகளை படித்த பிறகு யார் எழுதுனது அப்படின்னு நான் எடிட்டோரியலில் கேட்டு அப்படி நாங்கள் தேடு நாடுகளில் வந்து அப்படி கனெக்ட் ஆன ஒரு பர்சன் தான் எனக்கு தமயந்தி. ரொம்ப சம்டைம்ஸ் இந்த படித்த பிறகு அது 2-3 நாள் ரிக்கரிங்காக இருக்கும் அந்த ஸ்டோரி. அப்படி ஆரம்பித்து கடைசியில் தமயந்தியை ஒரு இயக்குனராக பார்க்குறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இடையில இன்பிட்வீன் மீடியாவில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும். அதுலேயும் அந்த காலகட்டத்துலேயும் நான் டுவர்ட்ஸ் அனிமேஷன் அங்கே ஒர்க் பண்ணியிருந்த காலத்துலலாம் இந்த தமயந்தியோட கனெக்ஷன் இருக்குது. அடுத்தது சுவாகதா. அவங்க அப்பா வந்து நானும் அவங்க ஃபாதரும் 2 பேரும் ஸ்கூல் மேட்டு. ஒரே டைமில் ஒரே இதில் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிற ஆட்கள். எங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் க்ளோசஸ்ட்டு செட்டு. நாங்கள் முதல் படத்தில் சினிமாவில் வந்து அது வந்து சுவாகதா வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஆஸ் அ சிங்கர் ரொம்ப ப்ராமிசிங்காக பண்ணி ரொம்ப எல்லாருக்கும் தெரிகிற ஒரு சிங்கராக ஆயிடுச்சு. முதல்ல பண்ணும்போது இந்த மேடையில் இருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். தென் ஜெசு, ப்ரொடியூசர் ஜெசு, அவரையும் வந்து தற்செயலாக தான் நான் அமெரிக்காவில் சந்திக்கிறேன். முதல் முறையாக நான் சந்திக்கும் போதே பல நாள் பழகின மாதிரி இருந்தது இருக்கு பாருங்க. அதுதான் எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க, ப்ரொடியூசர் நாங்கள் பார்க்காமையே சினிமாவில் எல்லோரும் ஒர்க் பண்ணுறோன்றாங்க. அந்த இது வந்து எனக்கு அந்த சென்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் சந்திக்கும் போதே சந்திக்கும் போதே எனக்கு தோணுது. அப்புறம் தொடர்ந்து ஒரு 2-3 முறை நான் அமெரிக்கா போயிருக்கும் போதெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்தது. இது இவங்க 3 பேரையும் ஆரடினி மோகினி, குட்டி என்று கோடம்பாக்கத்தில் கொண்டாடிய படங்கள் பல. அழைக்கிறோம் படங்களின் இயக்குனர் மித்ரன் ஜவஹர் அவர்களை. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் எப்படி செட் ஆச்சுன்னு ஒரு கதை சொன்னாங்க ஏவியில். அது பார்க்காமலே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சது செட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நம்ம காதல் கோட்டை படத்தில் அஜித்தும் தேவயானி பார்க்காமலே லவ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஸோ பார்க்காமலே ஒரு ப்ராஜெக்டை வந்து கதை கேட்டு அவர் ஓகே பண்ணியிருக்காருன்னா அந்த கதை மேலேயும் அந்த டைரக்டர் மேலேயும் எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் இல்லை? ஸோ அதுக்காக அவருக்கு ஒரு சின்ன கிளாப் பண்ணலாம். ஆக்சுவலாக ஜெயஸ் சார் கூட நானும் ஒரு தடவை ஃபோனில் பேசியிருக்கேன்.
ரொம்ப ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு, இவருக்கு என்ன பெருசாக தெரியும் சினிமா பற்றி அப்படின்னு நினச்சி பேச ஆரம்பித்தேன். ஆனால் நிறைய பேசினார். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரம் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஃபோன்லேயே. ஸோ நானும் இப்போ தான் அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படத்தை பண்ணியிருக்கீங்க. அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். காயல் படம் வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த டைட்டில். அது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். அந்த படத்துக்கும் கதைக்கும் அந்த டைட்டிலும் நம்மலாம் தலையை உடச்சிக்குவோம். பழைய படத்துலேருந்து என்ன பாட்டை வச்சு டைட்டில் வைக்கலாம் அப்படிலாம் யோசிப்போம். பேக் வாட்டர்னு நினைக்கிறேன், கடல் சார்ந்த இடமும். அது இல்லாமல் அந்த கடல் சார்ந்த இடம், கடல்லேருந்து பிரிஞ்சு வந்து தனியாக ஒரு நீர்ப்பரப்பு இருக்கும்ல, அதை கூட காயல்னு சொல்லுவாங்க, பேக் வாட்டர் மாதிரி. அது வந்து நான் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோன்னா, ஐயோ காயல்னு இது அர்த்தமா, அப்போ எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த டைட்டில் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாகவும் இருந்தது. ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளரோ இல்லை ஒரு கவிஞரோ தான் இந்த மாதிரி ஒரு டைட்டிலை யோசிக்க முடியும். ஸோ அந்த டைட்டில் மட்டும் இல்லை, அந்த படம் நான் பார்த்துட்டேன், அதனால் நான் தைரியமாக பேசுவேன். இந்த படம் வந்து நிஜமாகவே ஒரு கவிதை மாதிரி இருந்தது. நீங்களும் பார்க்கணும், இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். தமயந்தி மேம் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, நாங்கள் வந்து ஹாட் ஸ்டாருக்காக ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ தான் அவங்கள மீட் பண்ணோம். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்களோட எழுத்துக்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சோஷியல் மெசேஜ் ஒரு இது இருக்கும், ஒரு சின்ன அரசியல் இருக்கும். ரொம்ப நுணுக்கமாக எழுதுவாங்க. நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவங்க டைரக்ஷன் பண்ணது தான். எனக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் அவங்க வந்து முக்கியமான இடத்துல அவங்க இருக்கணும்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை. ஸோ அதாவது கமர்ஷியல் படங்களும் நிறைய பண்ணணும், முன்னணி இடத்துல அவங்க வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனுமல் மேமோட மலையாள படங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. எனக்கு தெரிஞ்ச அயலிக்கு முன்னாடிலாம் இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருந்தது பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. லிங்கேஷ் அவரும் தெரியும், பரியர் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, மிரட்டியிருப்பார். ஸோ எல்லாத்துக்குமே இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். டெக்னீஷியன்ஸ் மெயினாக வந்து கேமராமேன் கார்த்திக், நீங்களே விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அவரோட ஒர்க் பிடிக்கும், அவரையும் தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் நீங்களும் வேறு லெவல் போயிடுவீங்க, என்னோட வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் நிஜமாவே இதெல்லாம் மேடைக்காக சொல்லலை, நீங்களே பாட்டு கேட்டிருப்பீங்க, சூப்பராக இருந்தது. திருச்சிட்டம்பலத்தில் தேன்மொழி சாங் எவ்வளோ ஹிட் ஆச்சோ அதை விட இந்த பாட்டு ஹிட் ஆகணும்னு நான் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். எடிட்டரும் இதில், ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை திரும்ப ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்காகவே வந்து எல்லாருமே பத்திரிகையாளர்கள்லேருந்து எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னோட சின்ன வேண்டுகோள் அது. ஸோ இந்த படத்தில் யார் செஞ்ச எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. தலைவி ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றீங்க. தேங்க்ஸ் தலை. ப்ரெஸ் அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். தம்பிகள் ப்ரெஸ்லேருந்து வந்திருக்க தம்பிங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸும் ஒரு வாழ்த்து வந்து ஜஸ்டின் பிரதருக்கு. அவரோட நாள் தான் இது, அவரோட மிகப்பெரிய கனவு இன்னைக்கு நினைவாக இருக்குது அவருக்கு. அதுக்கு மிகப்பெரிய போராட்டமும் இருக்குது. நம்ம இந்தியா கதை என்னை எப்படி அடித்து இந்த படத்தில் கூட நடிக்க வச்சாலும் அதே போல் அடித்து இழுத்துட்டு வந்து மியூசிக் பண்ண வச்சாங்க. ஜஸ்டின் நீ வா மோனை அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவில் அவர் மாட்டு நிம்மதியாக தான் இருந்தார். மாத சம்பளம் வாங்கிட்டு அப்படியே வாழ்க்கை நிம்மதியாக போயிருக்கோம். அவரை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டு. பட் ஒரு மாதிரி இந்த ஃபஸ்ட் டைம் ஸ்டுடியோவில் கேட்கும்போது ரொம்ப கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. தேன்மொழி பாட்டு, இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும், காயல் பறவைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது அவங்க ஓகே நிவாஸ் ப்ளீஸ் இல்லை வாங்க ஐயோ வாங்க நிவாஸ் வாங்க. ஐயோ அவங்க இவங்க ஆங்கர் கூட வருவீங்களா சார்? அவர் வர சொல்லுங்க. நிவாஸ் வாங்க. வருங்கால இசையமைப்பாளர் நிவாஸ், பாடகர் நிவாஸ் அவர்களே மேடை கிடைக்கிறோம். என்ன புரியுது, என்னை விட பைசப் பெருசாக இருக்கு. ஆக்சுவலாக நான் கம்போசிங் நிவாஸ் பாடும்போது தான் போயிருந்தேன். அது ஐயோ இப்படி ஒரு நல்ல பாட்டு இருக்க படத்தில் நம்ம நடிக்கிறோமான்ற மாதிரி ஒரு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அவ்வளோ செம்மையான ஒரு பாட்டு. அதை வந்து அவங்க ரொம்ப காயலோட அசட்டாக அக்கா வச்சிருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்டின் பிரதருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்போ நான் சொல்ல போகிற நபருக்கு, நன்றி சொல்ல போகிற நபருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது. பார்த்துருக்கேன்னா நான் தூரம் இருந்து பார்த்துருக்கேன்.
அப்புறம் அவரோட இயக்கத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது கதை இப்போ வேண்டாம். ஒரு ஆணோட ஒரு நல்ல தோழி இருந்தால் அது ஒரு சூப்பரான ஒரு பவராகவும் இருக்கும், ஒரு பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரியான ஒரு உலகம். அது நல்ல தோழிகள், பெண் தோழிகள், நான் சொல்றது நட்பா இருப்பாங்களா அவங்கள சொல்றேன், நீங்க வேற எதுவும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க இருந்தால் அந்த உலகம் வேற, அவங்களுக்கு இது புரியும். அதே போல ஒரு பெண் கூட ஒரு நல்ல ஆண் நண்பர் இருந்தான்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல நண்பன் இருந்தா அந்த உலகம் வேற. அது ஒரு சூப்பரான ஒரு பவர், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது அதோட சந்தோஷமும் வேற. முதல் நாள் காயல் ஷூட் அப்போ நான் வந்து மித்ரன் சார் அங்கே பார்த்தேன். நாங்கள் பூஜை போடும்போது அவர் அங்கே இருந்தார். அப்போது பாண்டிச்சேரியில் ஷூட்டு முதல் நாள். அந்த நாங்கள் பூஜையிலே வந்து கடலுக்கு தான் பூத்துவணும். சாமி ஃபோட்டோலாம் எதுவும் கிடையாது, கடலுக்கு தான் பூத்துவி அந்த கடலுக்கு தான் இது பண்ணி படையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இருந்து அன்றைக்கி முதல் நாள் ஃபஸ்ட்டு டேக்லேயே சார் வந்துட்டு கிளாப் பண்ணிவிட்டு அங்கே கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் தமயந்தி அக்கா இந்த படத்துடைய பிரச்சனைகள் அப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் மித்ரன் சாரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கே இறுதி நாள் சொல்ல முடியாது, இன்றைக்கி ஒரு நல்ல நாள். அதுவுமா இன்றைக்கும் அவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கார் மித்ரன் சார். இப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயம். தமயந்தி அக்கா இது போல் நிறைய நண்பர்கள் சம்பாரிச்சு வச்சுருக்காங்க சினிமாவில். அதுதான் காயலை வந்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. பல பிரச்சனைகள் காயலில். ஸோ நன்றி வந்து மித்ரன் சார் தான் நான் சொல்லணும். இந்த காயல் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்குதுன்னா அதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம், இங்கே எல்லாரையும் தாண்டி மித்ரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த படத்தில் உண்டு. அதை நான் ஃபோனில் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு நன்றி நான் இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கும்போது நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் ஜேசு சார், சுவாகதா பேசின அளவு கூட, அனுமோல் பேசின அளவு கூட நான் ஜேசு சார் சத்தியமாக பேசுனதே கிடையாது. ஒரே ஒரு டைம் ஜேசு சாருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கோம். அப்போ வந்துட்டு ஒரு பெரிய சிக்கல், ஷூட்டிங் அங்கேருந்து நகர்த்தலாமா வேண்டாமான்னும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு சின்ன பட்ஜெட் படங்களில் வர ஒரு சிக்கல் தான் அது, ஆஸ் யூஷுவல். இப்போ நான் ஒரு அப்போதான் ஒரு ஹீரோவாக 2-3 படங்கள், சின்ன பட்ஜெட் படங்கள் பண்ணதுனால, நீலம் ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால, கொஞ்சம் நான் அதை கற்றுக்கிட்டு இருந்ததுனால என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போ யூஎஸ்ல என்ன லிங்கேஷ் பண்ணலாம் அப்படின்னும், சார் த்ரோ ஆன் பண்ணுங்க, பார்த்துக்கலாம், அடிச்சிடலாம் சார், ஒரே ஸ்கெடியூலில் போயிட்டு வந்துடும், திரும்பி வந்துட்டா பண்ண முடியாது சார் அப்படின்னும் போது அந்த ஒரு வார்த்தை, லிங்கேஷ் போகலாம் லிங்கேஷ் அப்படின்னாரு. அவ்வளோதான், நானும் அவரும் பேசுந்து அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம், இப்போ தான் பேசுகிறோம். ஸோ இந்த ஒரு புதுப்படம் பண்ணுறதுக்கு இல்லை பல பிரச்சனைகளை நான் தாண்டி இந்த படம் ஒரு புது ப்ரொடியூசர் டைரக்டரை பார்க்காமலே பண்ணலாம். ஏன்னா இந்த படத்தோட கதையை யாரு படித்தாலும் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து அக்கா கதை சொல்லும்போது கூட பெரிய நம்பிக்கை வரல அந்த கதை மேலே. அந்த கதையை படித்ததுக்கு அப்புறம் இந்த கதை கேமரா தான் நம்மளே போய் எடுத்துடலாம் போல, அந்த மாதிரியான ஒரு உரையாடல் அந்த கதையில இருந்துச்சு. மேபி அதுதான் வந்து ஜெயசு சாருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். அந்த கதையை படிக்கும்பொழுது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பொயட்டிக்காக இருந்துச்சு. ஒரு தமிழில் படிக்கிற ஒரு நாவல், நம்ம அழகான ஒரு காதல் நாவல் படித்தா எப்படி இருக்கும், அந்த துணி வந்து அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. அது மேபி ஜேசு சாருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ஆரம்பத்துக்கான கதையாக இருந்திருக்கும். ஸோ காயல் பற்றி எனக்கு உண்மையாலுமே நிறைய பேசணும், பயங்கரமாக பேசணும்னு நினச்சிட்டே வந்தேன். காயல்னு ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சது. பட் பாட்டெல்லாம் பார்த்தப்பறம் என் ஃபேமிலி என்னை விட்டு போயிடுச்சு ஒரு பயம் வர ஆரம்பிச்சு. நிறைய மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இவங்க ஆக்சுவலாக எனக்கு காட்டல, இந்த வருஷம் நான் காட்டவே இல்லை. எனக்கு தம்பி நீ வா, உனக்கு ஒன்று வச்சிருக்கேன், ஓகே நம்மளுக்கு பயமா ஹீரோவை புகழ போறாங்க போல நினைச்சோம். பாட்டில் இப்போ நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. என் வீட்டுக்கு போனால் சரி எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஹீரோவானா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற இடத்துக்கு நானும் நகர்ந்துட்டேன். ஓகே, ஸ்வாகதா அண்ட் ஐசக் சார், அனுமோல், அப்புறம் காயத்ரி வரல, அப்புறம் பரத் மச்சி, ரமேஷ் திலக், எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இந்த படத்தை நாங்கள் நடிச்சோம். ஆக்சுவலா இந்த படத்துக்குள்ள நான் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, தமயந்தியாக்கெல்லாம் எனக்கு யாருன்னே அப்ப தெரியாது, கார்த்தி தம்பி தான். ஆக்சுவலா பயங்கர ஆக்டிவா, அவர் இப்படி நிக்கவே மாட்டார், அப்படி நடந்துகிட்டே இருப்பாருன்னு அனுமோல் மேடம் சொன்னாங்களே. ஆக்டிவா அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு காலில் ராடு வச்சிருக்க, ஒருத்தர் நிக்க முடியாது. அடிக்கடி டென்ஷன் ஆயிடுவேன். தம்பி உர்ரா பாத்துல, அவனுக்கு ஒரு கேமரா கொடுத்தா போதும், ஒரு கேமரா கொடுத்துட்டு அவன் கேட்கற லென்ஸ் கொடுத்தா போதும், செம்மையா ஃப்ரேம் வச்சிருவான். சும்மாலாம் வைக்க மாட்டான். அண்ணே அப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுவான். என்ன நான் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருப்பான், அவங்க இங்கேயோ இருப்பான், நடங்கன்றுவான். எனக்கு செமக்கும் வந்து டே ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு. கிட்ட வந்து பார்த்தவொடனே அந்த ஷார்ட்டை காட்டுவான், ஏன்னா இவ்வளவு சூப்பரா இருக்கு, அதானே அப்படிதான். சூப்பரான ஒரு கேமராமேன். கார்த்தி வந்து நானும் வந்துட்டு காலேஜ் ரோட்னு ஒரு படம், முதல் படம், அதுலதான் 2 பேரும் ஒர்க் பண்ணாரு. கேமராமேன் கார்த்தி தான்.
ஏன்னா நான் தானே அப்போ அந்த படத்துக்கு பாதி ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன். ப்ரொடியூசர் என்ன நம்பி தான் கொடுத்தாரு. பார்த்தீங்களா, அந்த படத்தில் சுவாகதா பாட்டு பாடிருக்காங்க. பட் எனக்கு அது தெரியாமல் இருக்கு. அவங்ககிட்ட நான் சொன்னது, இவ்வளோ தானே காசு இருக்கு கார்த்திக், என்ன பண்ணலாம், நான் பார்த்துக்கலானே. ஸோ அந்த ஒரு கேமரா இருந்தால் போதும் கார்த்திக். அவன் நினைக்கிற அந்த ஃப்ரேமை, இயக்குனர் கேட்குற அந்த ஷாட்டை, அதோடைய அழகு குறையாமல், அதோடைய அந்த உரையாடல் குறையாமல் ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு பண்ணிடுவார் கார்த்தி. ஸோ கார்த்திக்கு இந்த படம் ஒரு சூப்பரான படமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எழுதின விதம் எவ்வளோ பொய்டிக்காக இருந்துச்சோ அதே போல் எடுத்த விதம் பொய்டிக்காக இருக்குன்னா அது மிக முக்கியமான காரணம் வந்து கார்த்தி தான். அதுக்கப்புறம் ஆமாம், கை தட்டுருங்க ப்ளீஸ், கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் படத்துக்கு முன்னாடியே தட்டிடுங்க. கண்டிப்பாக 100% படம் பார்த்ததுக்கப்புறம் கார்த்திக் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவீங்க, நல்ல விதமாக தேட ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாவலாக இருக்குன்னா, அப்போ நாவல் நம்ம ஏற்கனவே 3 மணி நேரம் படிப்போம்ல, அது படமாகனா வந்துட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் தான் உட்காந்து பார்க்க முடியும் போது ஒரு 2.75 மணி நேரம் இருந்துச்சு. பிரவீன் சார் நம்ம நைஸாக சொல்லுவோம், சார் எப்படி அது சார் பார்த்தல விடுங்கத்தல அப்படின்னுவாரு. ஸோ இந்த படத்தை ரொம்ப அழகாக அந்த அந்த ஜூஸ் குறையாம, அந்த பொய்டிக் குறையாம, அந்த விஷுவல்ஸோட எந்த சென்ஸுமே குறையாம அதை அடுக்கி வச்சதுல மிகப்பெரிய பங்கு வந்து பிரவீன் சாருக்கு உண்டு. ஸோ பிரவீன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ ஓகே. அப்புறம் அனுமோல் மேடம்க்கு எனக்கு பெரிய சீன்ஸ் இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் பொறாமப்படுற மாதிரி தமைந்தாக்கான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நேற்று அனுமோல் நடிச்சாங்க தம்பி, பிரிச்சுட்டாங்க தம்பி, ஐயோ அப்படின்வாங்க. ஆமாம், எனக்கு ஒரு சீனி அவங்க கிட்ட கொடுக்காதீங்க, இது மாதிரி புகழ்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. பட் ஏதோ எனக்கு சுவாகதாவும் காயத்ரி இப்படி என் வாழ்க்கை அப்படியே சிம்பிளா அவங்க கூட ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருந்துச்சு. அப்புறம் சுவாகதாவோட 10 அப்படியே என் வாழ்க்கை கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடுச்சு. அப்புறம் பரத் கூட ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட்டு, அதுவும் அதுக்கப்புறம் அப்படி முடிஞ்சது. நல்ல நண்பர்கள் அதுக்கப்புறம் நாங்கணும். அப்புறம் ஐசக் சாரை பற்றி சொல்லி ஆகணும். நிறைய வில்லன் கதாபாத்திரம் நம்ம அவரை பார்த்துருப்போம், ஆனால் ரொம்ப குழந்தையா அப்படி ஒரு மனிதன் நான் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருந்தார். பயங்கர சூப்பரான ஒரு நண்பன் தான் அவர். ஆக்சுவலாக அவர் வேற எங்கேயுமே அவர் வைக்க முடியாது. எனக்கு ஒரு நல்ல ப்ரோ அவர். ஆக்சுவலாக ஸ்பாட்டில் அவ்வளோ ஜாலியாக என் கூட பேசிக்கிட்டு 2 பேரும் உட்காந்து 1 மணி நேரம் நைட்டு ஷூட்